அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்து வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்து வழிவிடுமே. தடைகளெல்லாம் அகன்றே போகுமே. இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் அகன்றே போகுமே. இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுவே. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுவே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நேராய் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நேராய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். தமிழ் கிறிஸ்தவ திருச்சபை கனடாவின் விண்ணமுத நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலே நாங்கள் ஏசாயா புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை நாங்கள் தியானிப்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளை தன் முகத்தை மூடிக்கொண்டு, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடிக்கொண்டு, 2 செட்டைகளால் பறந்து
ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் உடைய மகிமையால் நிறைந்திருக்கின்றது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுறவர்களின் சத்தம் வாசலில் நிலையை அசைத்தது. ஆலயம் போயினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதலுள்ள மனுஷன், அசுத்த உதலுள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமாக இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை எங்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடித்த ஒரு குறட்டால் நெருப்பு தழலை எடுத்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகள் தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஏசாயா இந்த தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலே மிகவும் கூடிய அத்தியாயங்களை எழுதினவர் ஏசாயா. 66 அதிகாரங்களை அந்த புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா உசியா ராஜாவின் காலத்திலே இருந்தவர். அதாவது தாவீது 40 வருஷம் அரசாட்சி செய்தார், சாலோமோன் 40 வருஷம் அரசாட்சி செய்தார், உசியா 60 வருஷம் அரசாட்சி செய்தார். அவருடைய ஆட்சியிலே யூதா நாடு சிறப்பாக விளங்கியது, செல்வம் கொளித்தது. அங்கு என்னென்ன கஷ்டமோ எல்லாம் ஒளிந்து போய் அங்கு எல்லாம் மிக திறமாக இருந்தது. ஆட்டு மந்தைகள் பெருகின, ஒலிவ மரங்கள் பெருகின, திராட்சை பழங்கள் பெருகின, அத்திப்பழங்கள் பெருகின, எல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டு பெரிய ஒரு வியாபார நாடாக இந்த யூதேயா இருந்ததை காணுகின்றோம். அப்படிப்பட்ட நேரத்திலே அங்கு என்ன நடந்ததென்றால், ஐஸ்வர்யம் பெருகினதினாலே மக்கள் பாவ வாழ்க்கையிலே ஈடுபட்டார்கள். அவங்கள் பாவம் செய்ய தொடங்கினார்கள், உண்மையில்லாமல் வாழ்ந்தார்கள், பலவிதமான கெட்ட காரியங்களையும் அங்கு செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனபடியால் தான் நாங்கள் அதற்கு முந்தின அதிகாரத்தை பார்ப்போமானால் 5ஆம் அதிகாரத்திலே அங்கு ஏசாயா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாக இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போக மட்டும் வீட்டோடைய வீட்டை சேர்த்து வயலோடைய வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. இதில் நாங்கள் ஐயோ ஐயோ என்று ஏசாயா பல முறை சொல்லுவதை நாங்கள் கேட்கிறோம். ஐயோ என்றால் பொதுவாக சொல்லுவார்கள் யமனுடைய மனைவிக்கு பேர் தான் ஐயோ என்று. ஆனால் அது உண்மையல்ல. யமனையும் யாருக்கும் தெரியாத, மனைவியையும் யாரும் கண்டதில்லை, அது ஒரு கூற்று. ஆனால் இங்கே ஐயோ என்கின்றது சாதாரணமாக நாசமாக போ என்பதுதான் அதனுடைய கருத்து, அழிந்து போ என்பதுதான் அதனுடைய கருத்து. இங்கே மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போக மட்டும் வீட்டோட வீட்டை சேர்த்து வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. அதாவது திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்கின்றார். அதாவது என்னுடைய நாடு இது போதாது, இன்னொரு நாட்டை பிடிக்க வேண்டும், மற்ற நாட்டையும் பிடிக்க வேண்டும், மற்ற நாட்டையும் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி நாட்டின் மேல் ஆசை வைத்து வைத்து அப்படி திரிகிறவர்கள் ஐயோ, அவர்கள் நாசமாக போவார்கள் என்று ஏசாயா சொல்லுகின்றார். ஆகவே நாடு பிடிப்பது மாத்திரமல்ல, சின்ன சின்ன வாழ்க்கையிலே கூட பொன்னை பொருளை விரும்புகின்றவர்கள், தகாத முறையிலே பணத்தை சேர்க்கின்றவர்கள், தகாத முறையிலே வீடு கட்டுகின்றவர்கள், தகாத முறையிலே வீட்டை அபகரிக்கின்றவர்கள், வாழ்க்கையிலே எந்த ஒரு தகாத காரியத்தை செய்கின்றவர்கள், திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு ஐயோ என்று அங்கே சொல்லுகிறார். அடுத்ததாக சொல்கிறார் 11ஆம் வசனத்திலே, சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானந்தங்களை சூடாக்கிப்படி தரித்திருந்து இருட்டு போகும் அளவும் குடித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ. அதாவது காலை தொடக்கம் மாலை வரை இருள குடித்து வெறித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஐயோ. பலர் அப்படி இருக்கின்றார்கள். மது அங்கே அவர்களுக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. அதை குடித்து குடித்து வெறித்து கொண்டிருக்கின்றார்கள். அது அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ. அந்த மதுபானத்தினால் திருப்தி அடைகின்றார்கள். அது அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ. நான் ஒரு முறை நவஜீவனத்திலே தம்பராஜா போதரோடு இருந்த பொழுது அவருடைய அந்த வீட்டிலே அங்கே ஒரு கணவனும் மனைவியும் அவர்கிட்ட வந்து கொண்டிருந்தார்கள். தம்பராஜா அப்போ சொன்னார், தம்பி இதில் வருகிறவர்களை தெரியுமா உனக்கு, கணவன் சரியான குடிகாரன், குடிக்கு அடிமை, ஆனால் வெறிக்கிறது மனைவிதான். அவர் குடிப்பார், இவர் வெறிப்பா. அதாவது ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது குடி வெறி மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவமான ஒரு காரியம். எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் மதுபானத்தாலே சந்தோஷப்படுவோமானால்
அது மிகவும் பாசமான ஒரு காரியம். நாங்கள் அதிகமான இடங்களிலே பார்க்கின்றோம், ஒரு காரியத்தை செபத்தோடு தொடர்கின்றார்கள், மதுவோடு முடிக்கின்றார்கள். ஆகவே மது மனிதனுக்கு கேடு, மனு பாவம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகின்றார். ஆகவே ஒருவன் மதுபானத்துக்கு அடிமையாக இருந்தால் அதை விட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்றோம், தீமையை நன்மையென்றும் நன்மையை தீமையென்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பையும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. அதாவது பொய் பேசுகின்றார்கள், தீமையை நன்மை என்று சொல்லுகின்றவர்கள். அங்கே அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ. எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, ஒரு நண்பர், இந்து நண்பர் 4 வருஷம் சிறையில் இருந்தார். 4 வருஷம் சிறையில் இருந்த பிறகு அவர் வந்து என்னை கண்டபொழுது சொன்னார், நான் குற்றம் செய்ததற்காக சிறைக்கு போகவில்லை. ஒரு கிறிஸ்தவன் ஒரு பொய்ச்சாட்சி சொன்னான், அந்த பொய்ச்சாட்சி நிமித்தம் நான் சிறைவாசம் பெற்றேன். அன்பானவர்களே, அவர் சொன்னார், நான் 4 வருஷம் அங்கே இருந்ததை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் எனக்கு விரோதமாக ஒரு பொய்ச்சாட்சி சொன்னானே, அதை நினைக்கின்ற பொழுதுதான் எனக்கு கவலையாக இருக்கின்றது. அதைத்தான் இங்கே ஏசாயா சொல்லுகிறார். அதாவது தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் இருளை வெளிச்சமென்றும் வெளிச்சத்தை இருளென்றும் பாவித்து கசப்பை தித்திப்பை கசப்புடன் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. அதாவது முறைகேடாக உள்ளதை உள்ளபடி சொல்லாமல் பொய்யை சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எங்களுக்கு சார்பானவர்களுக்கு ஒரு விதமான நீதி, எங்களுக்கு விரோதமானவர்களுக்கு இன்னொரு விதமான நீதி, பக்கம் சார்ந்து தீர்ப்பிடுகின்ற காரியம் மனிதனுக்கு இருக்கின்றது. ஆனால் அப்படி செய்தால் அது மிகவும் ஆபத்தான பாவம். அப்படிப்பட்டவனுக்கு அது நாசம், அது அழிவு என்று ஏசாயா சொல்லுகிறார். அடுத்ததாக சொல்லுகிறார் 21வது வசனத்திலே, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாக இருக்கிறவர்களுக்கு ஐயோ. அதாவது யார் ஞானி யார் புத்திமான்? மற்றவர்கள் அல்ல, நாங்களே எங்களை ஞானிகள் என்றும் நாங்களே எங்களை புத்திமான் என்றும் சொல்லி எங்களை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டுகிறோம். இதனாலே நாங்கள் சொல்வது தான் சரி, நாங்கள் சொல்வது தான் நியாயம் என்று நாங்கள் தீர்ப்பிடுகின்றோம். ஆகவே அது சரியான தீர்ப்பு அல்ல. ஒருவன் தன்னை தாழ்த்தாவிட்டால் அவனுக்கு அந்த இதிலே பிரயோசனம் இல்லை. ஒருவன் தன்னை தாழ்மையோடு வாழாவிட்டால் அவனுக்கு அது வாழ்க்கை பிரயோசனம். எவ்வளவு கற்றாலும், அங்கே சொல்லுகின்றார் ஒரு பக்தன், கற்றறிவால் உன்னை நான் கண்டவன் போல் கூத்தாடில் குற்றமென்று நெஞ்சை கொதிக்கும் பராபரமே. கற்றறிவினாலே உன்னை நான் காண முடியாது, அப்படி செய்தால் அது குற்றம் என்று சொல்லுகின்றார். ஆகவே கடவுளை தாழ்மையான முறையிலே தான், தாழ்மையான வாழ்க்கையில் தான் ஒருவன் அணுக முடியும். ஆகவே நாங்களே எங்களை ஞானிகள் என்றும் நாங்களே எங்களை மேதாவிகள் என்றும் நாங்களே புத்திமான்கள் என்றும் நாங்கள் சொன்னால் அது எங்களுக்கு நாசத்தை உண்டு பண்ணும். ஆகவே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக சொல்கிறார், பரிதானத்துக்காக குற்றவாளிகளை நீதிமான்களாக தீர்த்து நீதிமான்களின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்கள் கையோ. பரிதானம் என்பது லஞ்சம் வாங்கி உண்மைக்கு மாறாக வாழுவது. இன்றைய எல்லா நாடுகளிலும் இந்த லஞ்சம் தலைவிரித்தாடுகின்றது. ஆகவே லஞ்சத்தை பெற்று அந்த லஞ்சத்துக்காக வாங்கி கொண்டு சிறிதோ பெரிதோ உண்மைக்கு மாறான தீர்ப்புகளையும் உண்மைக்கு மாறான வாழ்க்கையையும் மனிதன் வாழுகின்றான். அது தவறென்று. அப்போ எவ்வளவு சிறப்பான ஒரு நாடாக இந்த யூதா இருந்த பொழுதிலும், அங்கே ஐஸ்வர்யம் கடவுள் அவர்கள் கொடுத்த பொழுதிலும், அந்த ஐஸ்வர்ய பெருக்கத்தினாலே இந்த சகலவிதமான பாவங்களையும் அவர்கள் செய்து கொண்டு வந்தார். பரிதானம் என்பது லஞ்சம், அந்த லஞ்சத்தை குறித்து. ஆகவே இப்படியெல்லாம் செய்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்லுகின்ற ஏசாயா கடைசியாக அவர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதருள்ள மனுஷன் மத்தியில் அசுத்த உதருள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாயிருப்பவன், சேனையின் கடவுளாகிய ராஜாவை கண்கள் கண்டதே. அதாவது தனக்கு ஐயோ என்று சொல்லுகின்றார். என்றால் நான் அசுத்த உதறுகள் உள்ளவன், அசுத்த உதறுள்ள மக்கள் மத்தியிலே வாசம் செய்கின்றவன். அசுத்த உதவு என்று சொல்லுகின்ற பொழுது நான் பேசினால் கெட்ட வார்த்தைகள், அவதூறான வார்த்தைகள். காரணம் என்னவென்றால் நான் வாழுகின்ற மக்களும் அப்படிப்பட்டவர்கள்தான். அவரிடத்தில் இருந்துதான் நான் அதை கற்றுக்கொண்டேன். பழக்கமாக போய்விட்டது. பல வேளைகளிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழுகின்றவர்கள், ஒரு தாய் தன்னுடைய மகனை கூட கூப்பிடும் பொழுது, குழந்தையாக இருக்கிற பொழுது ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லித்தான் கூப்பிடுவார். அது அவர்களுக்கு ஒரு கெட்ட வார்த்தை அல்ல,
அது அது பழகி போய்விட்டது. இங்கே இந்த யூதேயா மக்கள் இந்த கெட்ட வார்த்தைகளை பேசுவதிலே, அசுத்தமான வார்த்தைகளை பேசுவதிலே அவர் கைதேர்ந்தவர்கள். அதனாலே இந்த ஏசாயாவும் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக அங்கே வந்து விட்டார். சரி, அப்போ நான் அப்படிப்பட்ட ஒரு மனிதன், நான் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்கின்ற பொழுது அவர் அங்கே கலங்குகிறதை பார்க்கிறோம். அதனால் அங்கே சொல்லப்படுகின்ற, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனிதன். அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடித்த ஒரு குறட்டால் ஒரு நெருப்புத் தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயைத் தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. அதாவது நீ அசுத்த உதடுள்ள மனிதன்தான், ஆனால் அதை நான் சுத்தப்படுத்துகிறேன் என்று அந்த உதடுகளை அக்கினியினாலே நெருப்பினால் சுட்ட ஒரு தரிசனத்தை, ஒரு காட்சியை அங்கே அவர் காணுகின்றார். அவை கண்டு அங்கே அவர் ஒரு மனமாற்றத்துக்குரியவராக, நான் அசுத்த உதடுள்ள நான் ஒரு சுத்த உதடுள்ள மனிதனாக மாற்றப்படுகிறேன் என்று சொல்லி அங்கே அவரிடத்திலே ஒரு மாற்றம் அங்கே ஏற்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்புகின்றேன். இந்த ஏசாயா அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய மனைவியும் ஒரு தீர்க்கதரிசி, அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள், அவர்களும் தீர்க்கதரிசிகள். அவை அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை உடையவராக இருந்த பொழுது, தீர்க்கதரிசியாக இருந்த பொழுது, தான் கடவுளுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு தகுதி இல்லாத ஒருவன் என்று உணர்கிறார். என்று அசுத்த உதறுகளை தன்னை உணர்கின்ற பொழுது அங்கு கடவுள் அவரை சுத்திகரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பார்த்துத்தான் இனி நான் யாரை அனுப்புவேன், யார் எனக்காக போய் மக்கள் மத்தியிலே பேசுவான் என்று சொல்லுகின்ற பொழுது, இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்று சொன்னார். அப்படி அதாவது தன்னை எங்கே என்றாலும் போய் தன்னை ஊழியத்தை செய்வதற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுக்கின்றார். அதாவது எங்களுடைய கொழும்பு அத்தியட்சாதீனத்திலே பிஷப் குருமாரை கூப்பிட்டு ஒரு கூட்டம் வைத்த பொழுது, இந்த மன்னாருக்கு போவதற்கு ஒருவரும் சம்மதிப்பதில்லை. ஏனென்றால் அங்கே மிகவும் உஷ்ணமாக இருக்கும், தண்ணீர் கஷ்டம், புழுதி, ஒரு 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 நல்ல சந்தோஷமான ஒரு இடம் அல்ல. அப்போ பிஷப் கேட்டார், யார் எனக்காக அங்கே போவான் மன்னாருக்கு, யாரை அனுப்புவது என்று கேட்ட பொழுது ஒரு தமிழ் குருவானவர் எழும்பி, இதோ அடியேன் என்றார். எல்லாரும் கைதட்டி வேலை சந்தோஷம், தான் அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார் என்று அவர் சொன்னார், இதோ அடியேன், செல்வரணத்தை அனுப்புங்கொண்டேன். எல்லாரும் அங்கே ஏங்கி போனார்கள். இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்று ஏசாயா சொன்னார், இவர் அவனை அனுப்பும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னார். நாங்கள் பொதுவாக நாங்கள் போவதற்கு விருப்பமில்லை, மற்றவர்களை அனுப்புவதுதான் எங்களுக்கு விருப்பமாக அங்கே இருக்கின்றது. அங்கே ஆனபடினாலே தான் ஏசாயா தான் பாவி என்பதை உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து உதடுகள் சுடப்பட்டு அசுத்த உதடு உள்ள மனிதன் சுத்த உதடு இருந்தான். நாங்கள் பார்க்கின்றோம், அங்கே கடற்கரையிலே மீன் பிடித்து கொண்டிருந்த பொழுது இயேசுவுடைய சீஷர்கள், நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை என்று சொன்னார்கள். அப்படி சொன்னார், போய் ஆழத்திலே போடுங்கள். அங்கே அவருடைய சொல்லை கேட்டு போட்ட பொழுது வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக ஏராளமான மீன்களை பிடித்தார்கள். அங்கே கரையிலே கொண்டு போட்டு இயேசுவின் பாதத்திலே அங்கே விழுந்தார் பேதுரு. நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும். அப்பொழுது இயேசு சொன்னார், நீ இவ்வளவு காலம் மீன்களை பிடிக்கிறவனாக இருந்தாய், இன்று முதல் நீ மனிதரை பிடிக்கிறவனாக்குவேன், என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ஆகவே அன்று முதல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பேதுரு அவருடைய சகோதரர் எல்லாரும் அங்கே இயேசுவை பின்பற்றி போனார் என்று பார்க்கிறோம். அதாவது ஒருவன் தன் பாவத்தை உணர்கின்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு விடுதலையை கொடுக்கின்றார். ஏசாயா தான் பாவத்தை உணர்ந்த பொழுது அவருடைய பாவம் சுத்திகரிக்கப்படுகின்றது. பேதுரு அவருடைய பாவத்தை உணர்கின்ற பொழுது அவருடைய பாவம் சுத்திகரிக்கப்படுகின்றது. நாங்கள் பாவத்தோடு ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய முடியாது. அதில் இருந்த ஒரு சுத்திகரிப்பை எங்களுக்கு ஏற்பட வேண்டும். அப்பொழுதுதான் மனிதரை பிடிக்கின்ற அந்த ஊழியம் எங்களுக்கு வல்லமை உள்ளதாக இருக்கும். அன்பானவர்களே, ஆசிரமத்திலே பெரியண்ணன், சின்னண்ணன், சாமியண்ணன் இருந்தார்கள். ஒரு முறை சின்னண்ணன் கண்டிக்கு ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்காக போனார். சுவிசேஷ கூட்டத்துக்காக போகின்ற வேளையிலே
இந்த பெருதனியா பூங்காவை பார்க்கணும் என்று போன பொழுது அவர் அந்த நாளிலே காவி வஸ்திரம் தரித்து பெரிய தாடி வைத்திருந்தார். அந்த காலத்திலே ஒரு கதை அடிபட்டது. இந்த புதையலை எடுப்பதற்காக பிள்ளைகளை கொண்டு போய் பிடித்து பலி கொடுக்கிறார்கள் என்று. சில பிள்ளைகளை காணவில்லை என்று. இவரை பண்ணது இவர் ஒரு பிள்ளை பிடிக்கிற சாமியோ என்று சொல்லி நினைத்து அவரை பிடித்து கொண்டு போய் பெருதனியா போலீஸ் ஸ்டேஷனில் வைத்திருந்தார்கள். வைத்திருந்து கேட்டார்கள், நீர் யாரே நீங்கள் வந்தீர்? அப்பொழுது நான் ஒரு கூட்டத்துக்காக வந்தேன். அவரை அங்கே உள்ளுக்கு அழைத்து விட்டார். பின்பு பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்த பொழுது கூப்பிட்டு, நீர் உம்முடைய வேலை என்ன? நீர் சிறுபிள்ளைகளை பிடிக்கிறதுக்காக இங்கே வந்த நீர் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் சிறுபிள்ளைகளை மாத்திரமில்லை பெரிய ஆக்களையும் பிடிப்பேன் என்று. அப்போ அவருக்கு கூட சந்தேகம் வந்து விட்டது. அப்படி இங்கே சொன்னார், கூட்டத்துக்காக வந்த நான். யாரே உங்களுக்கு தெரியும்? எனக்கு யூனிவர்சிட்டியிலே ப்ரொஃபஸர் ஜோ தம்பையாபிள்ளையை தெரியும், யூனிவர்சிட்டியிலே ப்ரொஃபஸர் டாக்டர் அரசரணத்தை தெரியும், பிஷப் லக்ஷ்மண் விக்ரமசிங்காவை தெரியும். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மண் விக்ரமசிங்க ஃபோன் பண்ண பொழுது அவருடைய காரில் வந்து இவரை கூட்டி கொண்டு போனார். அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் மனிதரை பிடிப்பேன், பிள்ளைகளை பிடிக்கிற சாமி ஒன்று கேட்டார். நான் இல்லை, மனிதரையும் பெரியவர்களையும் பிடிப்பேன் என்று சொன்னேன். நான் சொன்ன அவர்களுக்கு விளங்கவில்லை. அதாவது சில காரியங்கள் சில பேருக்கு விளங்காது. ஆனால் இங்கே பேதுரு அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து, நான் இனி உம்முடைய அடிமை என்று சரணாகதியாக தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, பாவத்தோடு கடவுளை நெருங்க முடியாது. ஆனால் பாவியை அவர் புறக்கணிக்கிறவரும் அல்ல. பாவியை அவர் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய பணிவிடையிலே வல்லமையாக பாவிக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய பணிவிடையிலே வல்லமையாக பாவிக்கப்பட நாங்கள் பாவி என்பதை ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் தாமே எங்களுக்கு அந்த பெருனை வல்லமையை தருவாராக. ஆமென்.